ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஜெம் பக்தி டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம், எமது ஆசிகள். ஜெம் பக்தி டிவியின் ஆடி திருவிழா நிகழ்வை கண்டு கழியுங்களேன். இன்றைய தினம் ஒரு அம்பாளை பற்றி நம்ம பேசி வரோம். இன்றைய நன்னாளில் இன்றைய தினம், இந்த ஆடி மாதத்திலே இன்றைய தினம் திருமயிலை என்று அழைக்கக்கூடிய, மயிலாப்பூர் என்று அழைக்கக்கூடிய மயிலை கற்பகாம்பாள், மயிலையில் கற்பகாம்பாள், அந்த அம்பாளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும் அந்த அம்பாளை. ஏன்னா அந்த கற்பகாம்பாளை தெரியாதவங்க கிடையாது, அந்த வரலாறை தெரியாதவங்க கிடையாது. ஒரு முக்கிய சிறப்பு அதில் நிறைய இருக்குது. அதாவது மயிலாப்பூரில் நம்ம தேவாரத்தில் பார்த்திங்கன்னா வரும், ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் அர்ச்சித்த நாயகியாய் காடனவே பொருள் சுள், காடனவே பொருள் சுள் மயிலாபுரி கற்பகமே என்று தேவாரத்தில் வரும். ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் அர்ச்சித்த நாயகியாய். அதாவது திருக்கைலாயத்தில் பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு ஞான உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அம்பாளுக்கு பரமேஸ்வரன் ஞான உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அந்த ஒரு பக்கத்தில், அருகாமையில், தூரத்தில் ஒரு மயில் அழகிய தொகையை விரித்து அப்படி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அம்பாள் அந்த மயிலை திரும்பி பார்க்குறாங்க. அதனுடைய நடன அழகிலே தன்னை மறந்து அந்த மயிலையே பார்த்துட்டு இருக்காங்க. சுவாமி சொல்கிறார், பார்வதி, உமா, நான் சொல்வதை கவனி என்று சொல்லுகின்றார்கள். ஞான உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அம்பாள் அந்த மயில் நடனமாடுவதையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி எத்தனையோ முறை சொல்லிவிட்டார். மீண்டும் மீண்டும் இந்த கண்கள் அந்த நடனமாட மயிலையே பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சுவாமிக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. மீண்டும் கோபமாக சொல்கிறார், உமா, திரும்பிப்பார் என்னை அப்படின்னு, நான் சொல்வதை கேள், ஞான உபதேசம் இது என்று மீண்டும் அவர்கள் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மயிலையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் சுவாமிக்கு கோபம் வந்து, நீ மயிலாக போக கடவாய் என்று சொல்லி, நீ மயிலாக பிறந்து இந்த பூலோகத்திலே இருக்க கடவாய் என்று சாபமிடுகின்றார். அப்பொழுது பார்வதி தேவி அழுது சாப விமோச்சனம் கேட்கின்றார்கள். அப்பொழுது சுவாமி அருளுகின்றார், பரமேஸ்வரன் திருக்கைலாயத்திலே அருளுகின்றார், நீ புன்னை மரத்தடியில் என்னை கண்டு மயிலாய் உருவான நீ
மயில் உருவில் என்னை வந்து புன்னை மரத்தடியில் கண்டு, இந்த பூலோகத்திலே புன்னை மரத்தடியில என்னை கண்டு வழிபட்டு உன்னுடைய அழகனால மலர்களை கொண்டு வந்தோம், தண்ணீரை கொண்டு வந்தோம், என் அபிஷேகித்து பூஜித்து நீ வழிபடுவே. ஆனால் உம்மை நான் அன்று கண்டு ஆசி வழங்கி உன் சாபதோஷத்தை போக்கி அந்த பூலோகத்திலே உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சுவாமி ஒரு வரத்தை தருகின்றார். அம்பாள் மயிலாக இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் பண்ணி பல ஆண்டுகள் அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு புன்னை மரத்தடியில் அழகிய ஒரு லிங்க உருவினை கண்டு, புன்னை மரத்தடியில் இந்த இடத்துல இருக்குது, ஓ இங்கே தான் பூஜை பண்ணணும் பொழுதுன்னு அம்பாள் தங்கி அந்த புன்னை மரத்தில் மரத்தடியில் இருக்கின்ற அந்த லிங்கத்துக்கு தன்னுடைய அழகினால் நீர் கொண்டு வந்து, தன்னுடைய அழகினால் பூக்களை கொண்டு வந்து பூஜித்து, அதை தான் ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் அர்ச்சித்த நாயகியாய் காடனவே பொழில்சூழ், அது புன்னைவனக்காடுன்னு பேர். அந்த இடத்துல புன்னை மரம் புன்னைவனக்காடு, காடனவே பொழில்சூழ் மயிலாபுரி கற்பகமே அப்படின்னு. மயில் அழகினால் பூஜை புரிந்தமையால் மயில் அழகுபுரி மயிலாகபுரி மயிலாபுரி என்று ஆகி இன்று திருமயிலையாகி இன்று மயிலாபுரியாக இருக்கின்றன. மயில் அழகினால் பூஜை செய்த திருத்தலமாகியால் மயிலாப்பூர் என்று ஆகிற்று. அப்படிப்பட்ட திருத்தலத்திலே அழகே திருவடிவமாக, அன்பே வடிவமாக, கனிவான திருமுகத்துடன் எம் தாய் கற்பகாம்பாள் குழுவிட்டிருக்கின்றாள். அழகாக கபாலீஸ்வரனுடைய தர்மபத்தினியாக கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் கோயில் மிக பிரம்மாண்டமான 4 ராஜகோபுரத்துடன் மிக அற்புதமான ஒரு திருத்தலம். கோபுரத்தில் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அந்த கோபுரத்தில் ராஜகோபுரத்தில் அதிகமான சிற்பங்கள் நிறைந்த ஒரு திருத்தலம் அந்த மயிலாப்பூர். அதை தான் பாடினார். பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில், பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்டாய், சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்டாய், கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்றதி அருள்வாயம்மா அப்படின்னு பாடினார். டி.எம். சௌந்தரராஜன் அற்புதமாக அந்த திருத்தலத்தில் பாடினார். சிற்பங்கள் நிறைந்த மிக உயர்ந்த ஒரு கோபுரத்தை உடையத்தான் கபாலீஸ்வரருடைய கற்பகாம்பாளுடைய கோவில். அருணகிரிநாத பெருமான் பாடல் பெற்ற முருகப்பெருமான் அங்கே 6 முகத்துடன் விளங்குகின்றார். அந்த திருத்தலத்தில் இன்றும் கருவறையில் கற்பகாம்பாள், பக்கத்தில் கபாலீஸ்வரர், கோவிலை சுற்றி வரும்பொழுது புன்னை மரம் பல 1000 ஆண்டுகள் ஆகின்றன. இன்றும் அந்த புன்னை மரம் அந்த இடத்துல இருக்கு. அந்த புன்னை மரத்தடியில் மயிலாக உருவெடுத்து சிவனை பூஜை செய்த அந்த லிங்கமும் அந்த மயிலும் அங்கே அழகினால் பூஜை செய்வது போன்ற அந்த திருக்காட்சியும் இன்றும் அந்த கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் காணலாம். வரப்பிரசாதியான அந்த கற்பகாம்பாள், கற்பகமே உன்னையன்றி துணையாரம்மா அழகா பண்ண அற்புதமான ஒரு கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர். இந்த கற்பகாம்பாலை பார்த்தீங்கன்னா சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில 9 சுற்று சுற்றி கற்பகமே 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 என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி 9 சுற்று சுற்றி கற்பகாம்பாளுடைய கருவறை இல்லை அந்த ஆலயத்தை உள்பிரகாரத்தில் 9 சுற்று சுற்றி சிவபெருமானுடைய கபாலீஸ்வரருடைய கருவறை ஆலயத்தை 5 சுற்று சுற்றி கோவிலை பொதுவாக 3 சுற்று சுற்றி வெளியிலே வெள்ளிக்கிழமையில சுக்கிரவாரத்தில் எந்த வரம் கேட்டாலும் அந்த கற்பகாம்பாள் கருணையே வடிவான தாய் உறுதியாக தருவார். நீங்க கேட்கலாம் உரிமையா போய், நீ இந்த வேலைதனில் சேயன் எனை மறந்தால்
நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ, அம்மா கற்பகமே ஏன் இந்த மௌனம் அம்மா, ஏழை எனக்கருள ஆனந்த பைரவியே எமை ஆதரித்தாலும் அம்மான்னு போய் கேட்கலாம். நீ இந்த வேலை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நிலத்தில் நாடுதல் யாரிடமோ, ஏன் இந்த மௌனம் அம்மா, ஏழை எனக்கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா, கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்றதி அருள்வாயம்மா. அந்த கற்பகமே வடிவான அந்த கற்பகத்தாய் கற்பகாம்பாள் திருமயிலையில் அந்த விசேஷமான தீர்த்த குளம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான குளம். குளற்கரையில் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா கைலையே மயிலை, மயிலையே கைலை என்று பெயர். ஏன்னா சுவாமி திருக்கைலாயத்திலிருந்து சாபம் கொடுக்க பார்வதி தேவி பூமியில் வந்து பிறந்து மயிலாக வடிவெடுத்து வளர்ந்து இந்த பூலோகத்திலே பரமசிவன் கைலாயத்திலிருந்து வந்து இந்த பூலோகத்திலே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. அந்த இடம்தான் மயிலாப்பூர். அதனால்தான் மயிலையே கைலை, கைலையே மயிலை என்று சொல்லுவார்கள். அந்த மயிலாப்பூரில் யாரெல்லாம் தொடர்ந்து அந்த கற்பகத்தாயை வழிபடுறாங்களோ மாங்கல்ய பாக்கியம், சுமங்கல்லி பாக்கியம், தீர்க்க சுமங்கல்லியாக இருப்பாங்க. மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், திருமண பிராப்தம் கிடைக்கும். அந்த கற்பகாம்பாளுக்கு நல்ல இந்த கூரை புடவை மாதிரி சிகப்பு கலர் மெரூன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புடவை 9 கஜத்தில் எடுத்து தந்து அந்த அம்பாளுடைய மடிச்சாறு கட்டி அந்த அழகை பார்க்கணும். என்ன அழகாக இருப்பாங்க தெரியுமா அந்த அம்பாள். அதாவது அன்பர்கள் எல்லாம் சபாலீஸ்வரர் கோயில் போங்க, அதில் அந்த தாயை பாருங்க, கருணை ததும்பும் கருணை விழிகள், விழிக்கே அருளுண்டு என்று அபிராமி பட்டர் சொன்ன மாதிரி, விழிக்கே அருளுண்டு என்று அபிராமி பட்டர் சொல்றார். அப்படிப்பட்ட அழகிய விழி, அம்பு வில் போன்ற விழி. அந்த அந்த அம்பாலை நீங்க பார்த்தீங்கன்னா நேர்த்தி பார்வை, அந்த அம்பாள் உங்களை பார்ப்பா. அப்போ அம்பாளுடைய பார்வை உங்க மேலே பட்டதுன்னா நேர்த்தி பார்வைன்னு பேர். அதனால கபாலீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா அந்த கற்பகாம்பாள் முன்னால் நின்றுட்டு நல்ல நல்ல பாடல்களை பாடி அம்பாளை சந்தோஷப்படுத்தி அவளுடைய கருணை விழியில், அந்த கருணை பார்வையில் நம்ம அம்பாளுடைய கருணையோடு நம்ம வந்து வீட்டில் வந்து குடும்பத்தோடு நல்லா வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வம் தான். அதே நேரத்தில் அந்த கற்பகாம்பாளை கோவிலை சுற்றி உள்ள காவல் தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக வலிமையானது, மிக மிக சக்தி பெற்றது. முண்டக கன்னியம்மன், ஆதி அந்தர கன்னி, கோதி குழல் முடிக்கண்ணி, அழகான காட்சி கண்ணி, அமுத மதிமுகக்கண்ணி, பிறைகணிகர் நிகர் முதற்கண்ணி, செண்குமுத வாய்க்கண்ணி, சிறுகுமுழி நாசிக்கண்ணி, திங்கள் நதி அணி பரமன் வளர்க்கையிலே தண்ணியிலே திருநடனம் செய்த கண்ணி, அற்புதமான கண்ணி. அதாவது அந்த முண்டக கண்ணி பாடலே மயிலையிலே முண்டக கன்னியம்மான்னு பண்ண மாதிரி அந்த முண்டக கன்னியம்மன் அற்புதமான அம்மன். அந்த ஆலயத்தில் போங்க, செய்வனை பாதிப்புகள் உங்களை விட்டு போயிடும். அந்த ஆலயத்தில் போங்க, அண்ணன் தம்பி அந்த பங்காளிங்க பகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சொத்து தகராறு வருது பார்த்தீங்களா, சொத்தை கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்றான் பார்த்தீங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்துன்னு போயிட்டு அந்த முண்டக கன்னியம்மன் பாதத்தில் வச்சுட்டு வந்தீங்கன்னா கோர்ட்டு வழக்கு கூட வெற்றி பெறும் உங்கள் பக்கம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிக்க, அதாவது நீங்கள் வந்து அந்த பத்திரம் பட்டா என்ன இருக்கோ அது சம்மந்தமான டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்துன்னு அதை கையெழுத்து போட முடியாத, பத்திரம் பண்ண முடியாத, பட்டா பண்ண முடியாத, ரிஜிஸ்டர் பண்ண முடியாத இருக்குது அப்படின்னா அந்த நேராக போயிட்டு முண்டக கன்னியம்மனை வழிபட்டுட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு கூட முண்டக கன்னியம்மனை வழிபட்டு போனேன், தடங்கள் இல்லாமல் நிச்சயமாக அந்த முண்டக கன்னி அருள் புரிவாள். அதை தாண்டி போனீங்கன்னா மயிலாப்பூரில் கோலவிழி பத்திரகாளி அம்மான்னு, கோலவிழி பத்திரகாளி மிகப்பெரிய உருட்டையான கண்களோடு. அண்ணா என்ன பார்வை தெரியுமா அது கோலவிழி பத்திரகாளி அம்மன்.
அந்த கோலவிழி பத்திரகாளி அம்மனை அபிஷேக நேரத்தில் பார்க்கணும். பா, அங்கமெல்லாம் சீலுக்கு தடின்ற மாதிரி அந்த அபிஷேக நேரத்தில் பார்க்கணும். அம்பாளை பார்க்கும்போது நம்ம உள்ளமெல்லாம் சிலிர்க்க, உடலெல்லாம் சிலிர்க்க அந்த அம்பாளை அப்படியே நம்ம என்ன தன்னை மறந்து நம்மளே சிலையாக தான் ஆகிடும் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு அழகு அந்த கோலவிழி பத்திரகாளி அம்மன். கோலவிழி பத்திரகாளி, முண்டக்கன்னி அம்மன், கற்பகாம்பாள் போன்ற தெய்வங்களெல்லாம் அந்த திருமயிலையை அலங்கரித்து அற்புதமாக இருக்குது. அதாவது நீங்களெல்லாம் சென்று அந்த தெய்வங்களை வணங்கி வழிபட்டு உணர்றதில் தான் தெய்வம். உணர்ந்தால் தான் தெய்வம். இதனால் நடந்ததுன்னு உணரணும். அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும், கடவுள்கிட்ட பேச முடியும். உணர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலில் இருக்கிற முண்டக கன்னியம்மனும் கோலவிழி பத்திரகாளி அம்மனும் கருணையே வடிவமான சிரித்த முகம் கொண்ட அழகிய கற்பகாம்பாலும் நம்ம கூடவே துணையாக இருந்து நம்மளை நிச்சயமாக உறுதியாக வாழ்நாளில் காப்பாற்றுவார்கள். கைலகே மயிலை, மயிலகே கைலை, இதுதான் திருமயிலை என்று சொல்லுகின்றேன். இதுவே திருமயிலாக போற்றப்படுகிறது. மீண்டும் சொல்லுகின்றேன், திருமயிலை செல்லுங்கள், அன்னையின் திருவாட்சை பெற்று வளமோடு வாழுங்கள்.
அங்கு மாசி மாதம் வளர்பிறையில் தேரோட்டம், மலரடியில் அடியார்கள் பெருங்கூட்டம். அங்கு மாசி மாதம் வளர்பிறையில் தேரோட்டம், எளியோர்க்கும் முன் பார்வை வளம் கூட்டும், எளியோர்க்கும் முன் பார்வை வளம் கூட்டும். எங்கள் இருவிழியும் குளிரச் செய்யும் திருத்தோட்டம், கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே. மறைமகளே உன் வடிவம் பல உண்டு, தண்டு மாரியம்மன் என்பது அதில் ஒன்று. மலைமகளே உன் வடிவம் பல உண்டு, தண்டு மாரியம்மன் என்பது அதில் ஒன்று. இலைகளிலே வேப்பிலைக்கோர் புகழ் உண்டு, இலைகளிலே வேப்பிலைக்கோர் புகழ் உண்டு. அது எங்கள் மாறினே கொடுத்த பரிசென்று, எங்கள் மாறினே கொடுத்த பரிசென்று, எங்கள் மாறினே கொடுத்த பரிசென்று. கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே. நலிந்தார்கள் வினை தீர்க்கும் தேவியும் நீ, நலம் தீர்க்கும் தண்டுமாறி நாயகி. நலிந்தார்கள் வினை தீர்க்கும் தேவியும் நீ, நலம் சேர்க்கும் தண்டுமாறி நாயகி நீ. அறிந்தார்க்கும் அடியார்க்கும் நீ தெய்வம், அறிந்தார்க்கும் அடியார்க்கும் நீ தெய்வம். அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம், அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம், அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம். கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே. திரு கோணியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே. அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.